வணக்கம். நான் லாவண்யா. குஸ்தி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். தமிழக முதல்வர் பொறுப்பேற்று இந்த 1.5 வார காலத்துக்குள்ள அவர் செய்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதையும், சில தலைவர்கள் தாங்க எதுக்கு கட்சி ஆரம்பிச்சோம், நம்ம எதுக்காக அரசியலுக்குள்ள வந்தோம், மக்களுக்கு சேவை செய்ய வந்தோமா, இல்ல இது அப்படியே மறந்துட்டு ஒரு மனிதனை அடிப்பதுதான் இலக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இப்போ கோல் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவங்களுடைய அறியாமையை சொல்றதா, இல்ல வயசாயிடுச்சு, மூளை மழுங்கிடுச்சுன்னு யோசிக்கிறதா? சரி, இதை பத்தி நம்ம பேசுவோம் வாங்க. அதுக்கு முன்னாடி முக்கியமா ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆசைப்படுறேன். இவனுக்கு எப்பயுமே யூடியூப் சேனல்ல கூட ரொம்ப இந்த பேட் கமெண்ட்ஸோ இல்ல நெகட்டிவான கமெண்ட்ஸோ ரொம்ப கம்மி. பேட் கமெண்ட்ஸ் வந்ததே கிடையாது, ரொம்ப ரேரு. நெகட்டிவான கமெண்ட்ஸ் சம்டைம்ஸ் வரும். ஆனா ஃபேஸ்புக்ல, இன்ஸ்டாலன்னு வச்சுக்கோங்க, ஃபேஸ்புக்லயும் இந்த இன்ஸ்டாலையும் சில பேர் கதறாங்க. எப்படின்னா பேட் வேர்ட்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி கதறுவாங்க. அது கதற கும்பல் யாருன்னு உள்ள போய் பார்த்தா அழகா தெரிஞ்சிடும், திமுக காரங்கன்னு. எங்களுக்கு திருப்பி அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி, அவங்க பேசுற வார்த்தைகளை யூஸ் பண்ணி, அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண் அப்படின்னா அவ பேச வந்துட்டா அப்படின்னா அவளை ஒண்ணு அவளை வெளியே இதை வச்சு ஒரு அசிங்கமா பேசுறதோ, இல்ல அவள் உறுப்புகளை வச்சு அசிங்கமா பேசுறதோ, இல்ல கொச்சையா என்ன வார்த்தை சொன்னா அவங்களுக்கு வலிக்குமோ அந்த மாதிரி சொல்லி இவங்களை இதை விட்டு பேச வைக்காம போக வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இவங்களுடைய முதல் மோட்டிவா நான் பாக்குறேன். இல்ல அப்படின்னா ஒண்ணு அவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சிருந்தா அரசியல் பேசியிருப்பாங்க. நான் பேசுற இந்த பாயிண்ட் தப்பு, இந்த பாயிண்ட் சரியில்லை, இது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு பதில் தெரியல. பதில் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பதிலா நம்மளை எப்படி விரட்டணும், அதுக்கு முதலும் கடைசியுமான ஆயுதம் ஒரு பெண்ணை வார்த்தைகளால் துன்புறுத்தல் செய்வது. அந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல. இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வீட்லயும் இப்படித்தான் இருக்கும். நாளை பின்ன அவங்க வீட்டுல ஒரு லேடிஸ் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வார்த்தைகள், அந்த பிள்ளைகளோ அந்த அம்மாக்களோ அந்த அக்காக்களோ அந்த வார்த்தைகளை எதிர்கொள்ளும் போது அப்போ தெரியும் இந்த ஆண் மகன்களோட லட்சணம் என்னன்னு. அப்போ இப்படி உட்காந்துருப்பாங்களா இல்ல சண்டை போடுவாங்களான்னு தெரியாது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும், ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க, நான் போய் ஒருத்தரை சப்போர்ட்லாம் கூப்பிட்டு வர மாட்டேன். எல்லாத்தையும் துணிஞ்சுதான் தலைவருக்காக பேசுறதுக்கு தான் நான் இறங்கி வந்தாச்சு. அந்த மனிதர்களை நான் வாடா போடா கூட பேசலாம். ஆனா எங்க தலைவர் எங்களுக்கு அந்த மாண்பை கொடுத்துருக்காரு. அப்படி பேசாதீங்க, மரியாதையா பேசுங்க, மாண்போட அரசியல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த காரணத்துக்காக திரு மரியாதைக்குரிய மனிதனே, நீங்கெல்லாம் எந்த ஜென்மத்துக்கும் திருந்த மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க இப்படி கதறிக்கிட்டே இருங்க. நீங்க கதற நாங்க அதிகமா தான் பேசுவோம். எங்களுக்கு அது ஒரு பூஸ்ட் தான். இந்த வார்த்தைகள் எங்களை துளி அளவு கூட இப்படி கூட கீறாது. இந்த கீறல் மொத்தமும் உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கே சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ள போய்க்கிறேன். சாரி, இப்படி நான் சொல்றதுக்கு அந்த பெண்களுக்கு வலிக்க செய்யும். ஆனா இந்த ஆண்களுக்கு புரியாது. இந்த வார்த்தைகள் நம்ம இந்த பெண்களை பார்த்து சொல்றோம். இதே வார்த்தைகள் நாளைக்கு நம்ம வீட்டு பெண்களை சொல்லும்போது அவங்களுக்கு வலிக்குமா வலிக்காதான்னு சொல்லி பார்க்கட்டும் வீட்டுல, அப்பதான் தெரியும். ஆனா அதுங்க சொல்லாதுங்க. சரியான பச்சோந்திங்க. இப்படிப்பட்ட ஆண்கள் இருக்கிற கட்சி எங்களுக்கு தேவையில்லை. அதுக்குதான் நாங்க அதை ஸ்வைப் பண்றோம். புரியுதுங்களா? நீங்க ஸ்வைப் ஆனதுக்கு யாரோ காரணம் இல்லை, நீங்க மட்டும்தான் காரணம். முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த 1.5 வாரத்துல அவர் பண்ண சாதனைகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆரம்பிச்சதுல இருந்தே ஃபுல் ஃபயர் மோட்ல பிளாஸ்ட் ஆயிட்டு இருக்காரு. 717 மதுக்கடைகள் மூடினது அப்படியே ஒரு பெரிய 1000 வாலா பட்டாக்கா மாதிரி அந்த மாதிரி வெடிச்சிருக்காங்க. முக்கியமா ஒரு பாட்டி, அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அவங்கள நான் பார்த்திருக்கேன். அவங்க நிறைய அட்வைஸ் பண்ற மாதிரி அழகான வார்த்தைகளால அழகா பேசுவாங்க. ரொம்ப நல்ல தமிழா பேசுவாங்க. ஒரு 2 வருஷம் இருக்கும் அவங்க சேனல் நான் பார்த்து. ஏன்னா நான் கட்சிக்குள்ள வந்ததுல இருந்து அவங்க சேனல் நான் பார்க்கறதே கிடையாது. அந்த சேனல் நேம் கூட நான் மறந்துட்டேன். அந்த பாட்டி தான் இந்த பாட்டின்னு பார்க்கும்போது ஆச்சரியமா பார்த்தேன். அந்த பாட்டி ரொம்ப எந்தோட அந்த வீடியோ போட்டாங்க, மூடிட்டாங்கன்னு. அடுத்து இந்த சாட்டை இன்னொரு சில பேர் எல்லாம் கதறாங்க. தாய்க்கிழவி என்ன சொல்றாங்கன்னா, தாய்க்கிழவி என்ன சொல்லுது தெரியுமா அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாம அந்த அம்மாவை மூடிட்டாங்கன்னு பொய் பிரச்சாரம் பண்றாங்க. அது திறந்துதான் இருக்கு. இவங்க மூடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க ஸ்கூல் பக்கத்துல அது இருக்கு, அதுவும் மூடப்பட்டிருக்கோன்ற ஒரு நம்பிக்கையில போய் விசாரிச்சிருக்காங்க. மூடிட்டாங்கன்னு ஒரு மனிதர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதை நம்பி ஐயோ மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, நான் அப்படிதான் நினைச்சேன், அப்படிதான் ஒருத்தர் சொன்னாரு, ஆனா மூடல, ஆனா மூடிடுவாங்க நம்புற 2 வாரத்துக்குள்ள, இல்லைன்னா நாங்க மனு கொடுத்தாவது மூட வைப்போம்னு சொல்றாங்க. அதுக்குள்ள என்ன நடக்குது, ஏன் நடக்குது, அந்த பாட்டி ஏன் அப்படி போட்டாங்கன்னு சொல்றதுக்குள்ள தாவேக்காவினர் அவதூறு பரப்புறாங்க. ஐயோ ஏயா, ஏன் ஒண்ணு பண்ணா அதுக்கு ஒருத்தர் பண்றாங்க அப்படின்னா அது முதல்ல என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே அப்படி வீடியோ போட்டு தள்ளிட்டே போக வேண்டியது. நான் ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அதுல பேசுற விஷயங்களை முதல்ல 1க்கு 2 வாட்டி நான் கிராஸ் செக் பண்ணுவேன். இது இங்க நடந்திருக்கா, இது என்ன விஷயம், இதுக்கு கூறு என்ன எப்படி ஏன், இதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் உள்ள வருவேன். இதுக்கு காரணம் என்னன்றது முதற்கொண்டு விசாரிச்சுட்டு தான் உள்ள நான் நியூஸ்குள்ளே இப்படி பேச ஆரம்பிப்பேன்.
இப்படி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஆரம்பிப்பேன். ஆனா இந்த மாதிரி கேவல்பட்டவங்க வந்து இந்த சாட்டையா இருந்தாலும் சரி, மற்ற ஊடகங்கள் திமுக சார்பில் பேசுற பல பேர் இருக்கானுங்க. அவங்க பேர்லாம் எனக்கு ஞாபகமே இல்லை இப்பெல்லாம். அப்படியே அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பானுங்க. வாய்க்கு வந்து அடிச்சு விட்டுணும். காரணம் வீடியோ ஓடணும், வியூஸ் போகணும், அவ்வளவுதான். ஆனா உண்மைத்தன்மை என்னன்றது தெரியவே தெரியாது. தாவேக்காவினர் தான் அவதூறு பரப்புனாங்க. கடைசியில பார்த்தா தாவேக்காவினர் பரப்புனார், அவதூறே கிடையாது. அந்த அம்மா ஒரு உற்சாகத்துல போட்ட ஒரு வீடியோ, அது வந்து செம்ம பூம் ஆயிடுச்சு. இதுக்கும் தலைவர் விஜய் அவருக்கும் என்ன சம்பந்தம்? அடுத்தது இப்ப 2-3 நாளா செம்ம ஷாட். ஒரே நாள்ல 76 ரவுடி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஐயோ என்னையாது, திடீர்னு காலைல எழுந்து பார்த்தா பிளாஷ் நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. அப்பா படத்துல பாக்குற மாதிரி இருக்குதெல்லாம். அதுக்கு முன்னாடி நியூஸ் பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து மீட் பண்ணிட்டு போயிருக்காங்க தலைவர் விஜய் அவர்கள். அதுக்கு ஒரு போட்டோ ரிலீஸ் ஆச்சு. நான் அந்த போட்டோ, அந்த ஆங்கிள் எப்படி இருந்தது அப்படின்னா, தலைவர் விஜய் அவர்களுடைய சீட்ல இருந்து, அதாவது முதலமைச்சர் சீட் சைட்ல இருந்து போட்டோ எடுத்த மாதிரி இருந்தது. என்னடா அது, முதலமைச்சர் சைட்ல இருந்து போட்டோ எடுத்திருக்காங்க, முதலமைச்சர் அப்ப எங்க, இவங்களை மட்டும் எடுத்திருக்காங்களேன்னு பார்த்தா அவங்களுக்கு நடுவுல உட்காந்துருக்காரு. நான் சத்தியமா தேடினேன், பார்த்தா நடுவுல உட்காந்துருக்காரு. ஆளே தெரியல, தோள் மேல கையை போட்டுட்டு உட்காந்துருக்காரு. சத்தியமா நான் எதிர்பார்க்கலாங்க நடுவுல உட்காந்து போட்டோ எடுத்திருப்பாருன்னு. அடுத்து இப்போ ரீசெண்ட் நியூஸ் என்ன பாத்தீங்கன்னா, இந்த வண்டிகள் எல்லாம் ஒரு டிரைவருக்கா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த வண்டிகளை வந்து கீ கொடுக்கும்போது அவர் ஓடி ஓட்டி போட்டா அப்படின்னு கேட்கிறாரு. சார் நீங்க சிஎம் சார், நீங்க மறந்துடுறீங்க அப்பப்ப அந்த விஷயத்த. உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அப்புறம் ஒரு போட்டாரு பாருங்க ஆர்டர், காலையில 10 மணிக்கெல்லாம் ஆஜராகணும், காலையிலயும் பயோமெட்ரிக் வைக்கணும், சாயங்காலமும் பயோமெட்ரிக் வைக்கணும். தரமான சம்பவம். சத்தியமா சொல்றேன், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் நான் லாஸ்ட் வீடியோல மென்ஷன் பண்ணேன். இந்த மாதிரி வந்து டைமுக்கு போறதெல்லாம் கிடையவே கிடையாது, இந்த மனிதர் வந்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த நியூஸ் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி ரொம்ப அது மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் இப்படித்தான் இருந்திருக்கலாம். ஆனா இந்த மாதிரியான ஒரு நடைமுறை வந்தா மட்டும்தான் மக்களுக்குள்ள அந்த ஒரு கட்டுப்பாடு, கரெக்டான ப்ராப்பரான ஒரு எக்ஸிகியூஷன் வரும். இந்த டைம் வரணும், இந்த டைம் போகணும், இந்த டைம்ல இந்த ஃபைல் மூவ் ஆகணும், 30 நாள்ல இந்த ஃபைல் மூவ் ஆகலைன்னா கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். தலைவர் காலையில வராரு, சாயங்காலம் போறாரு, என்னைக்கு வேணா எப்ப வேணா ஃபைல் செக் பண்ணுவாரு, ஸோ நம்ம கரெக்டா வைப்போம், இதெல்லாம் வரும். இதெல்லாம் வரணுன்றதுக்காக தான் அவர் அதை ட்ரெயின் பண்றாரு. இது வரைக்கும் இருந்த தலைவர்கள் இந்த விஷயத்தை ட்ரெயின் பண்ணவே இல்லை. அப்போ இது யாரோட தவறு? இன்னொரு ஷார்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, சவுக்கு சங்கர் அவர்களுக்கு கூண்டாஸ் ரத்து பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் பல வாட்டி நம்ம தலைவர் விஜய் அவர்களை வந்து அவதூறா பேசியிருக்காரு, என்னென்னமோ பேசியிருக்கலாம். ஆனா அதையும் அதற்கு விட ரொம்ப ரொம்ப அதிகமா திமுக வசாடி இருக்காரு. ஒரு ஊடக தர்மம் என்னன்னா, கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்க இது தப்பா பேசுறீங்க ஆளுங்கட்சி மேல அப்படின்னு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். கூண்டாஸ் போட்டு உள்ள தள்ளுற அளவுக்கு அவர் என்ன கொடுமை பண்ணிட்டாரு. காரணம், அவர் நிறைய டேட்டாவோட பேசுவார். பல விஷயங்கள் அவதூறு பேசினாலும் முக்கால்வாசி அவர் கையில டேட்டா வச்சு பேசுவார். அந்த டேட்டா அவங்களை உறுத்திடுச்சு. இந்த காரணத்துக்காக தான் தூக்கி உள்ள போட்டாங்க. கடைசியில அவங்க அம்மா முகத்தையும் பார்க்காத அளவுக்கு, இறக்கும் போது அந்த அம்மா தன் பிள்ளையை பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அந்த மனிதருக்கு கூண்டாஸ் ரத்து பண்ணியிருக்காங்க. மற்ற கேஸ் எல்லாம் ப்ராப்பரா செக் பண்ணிட்டு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லைன்னா ரிலீஸ் பண்ண முடியும். இதுக்கு மேல கூண்டாஸ் ரத்து பண்ணிட்டாங்கன்னா. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிட்னி திருட்டை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க திருப்பியும். மா சுப்பிரமணியம் ஐயா இதுக்கு முன்னாடி இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு, கிட்னி திருட்டு சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடுன்னு சொல்லுங்கன்னு சொன்னாரு. அந்த கிட்னி முறைகேடு செஞ்ச அந்த தனலட்சுமி ஹாஸ்பிட்டல் அவங்க சைட்ல இருந்து இருக்கிறவங்க எல்லாரும் இந்த வாட்டி களை எடுக்கப்படுவாங்க. யாரெல்லாம் போன ஆட்சியில தப்பிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் இந்த வாட்டி அப்படி தொக்கா மாட்ட போறாங்க. கூடவே வந்து நம்ம டாகி ஃபெல்லோ கூட மாட்ட போறாங்க. அந்த டாகி ஃபெல்லோ வந்து ரொம்ப தைரியமா வீடியோ அப்பப்போ போட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த டாகி ஃபெல்லோ சாட்சி இருந்ததுன்னா சத்தியமா மாட்டுவாங்க. அதுக்கப்புறம் இருக்குது அந்த அம்மாக்கு. அதுக்கப்புறம் அங்க போய் உட்காந்துட்டு கம்பெனிங்களுக்கு நடுவுல ஷார்ட்ஸ் போடுவாங்க. நம்ம பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். அடுத்த ஷார்ட், அம்மா உணவகங்கள்லாம் புதுப்பிக்கப்படும். ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னாரு, நம்ம திட்டங்களை வந்து அவங்க பண்றாங்க, அப்போ திமுக ஆட்சி தான் நடக்குதுன்னு சொன்னாரு. அப்போ இப்ப அம்மா உணவகங்கள்லாம் புதுப்பிக்கப்படும், பழைய மாதிரியே அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காரு தலைவர் விஜய் அவர்கள். அப்ப அதிமுக ஆட்சி நடக்குதுன்னு சொல்லலாமா? இது இந்த மாதிரியான ஒரு பெருந்தன்மை ஒரு தலைவனுக்கு வரணும். எந்த கட்சியிலையும் சரி, நம்ம கட்சியில மட்டும் இல்ல, எந்த கட்சியிலையுமே நல்ல விஷயங்கள், நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தா அந்த நடைமுறையிலேயே வச்சிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதை தலைவர் விஜய் அவர்கள் ஃபாலோ பண்றாருன்னா அவர் மேல ஏறி போயிட்டு இருக்காரு. ஆனா நீங்க கேவலமா சின்ன பிள்ளைங்க மாதிரி நம்ம திட்டத்தை அவங்க ஃபாலோ பண்றாங்க, அதனால நம்ம ஆட்சி தான் நடக்குது இப்படி சொல்லி மனசாத்திக்கிறீங்களா? சரி, ஆத்திக்கோங்க. வீட்டுக்கு போய் நைட்டு தூங்கும்போது ஆமா நம்ம ஆட்சி தான் நடக்குது, ஆமா நம்ம ஆட்சி தான் நடக்குது, அதாவது தலைவர் விஜய் அவர்கள் சொல்றாரு ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல், அந்த மாதிரி சொல்லிட்டு தூங்கணும். காலையில எழுந்துக்கும் போது விடிஞ்ச அப்புறம் கனவு கலைஞ்சிடும். ஆனா உங்க ஆட்சியில தான் 2021 உங்க ஆட்சி வந்த அப்புறம் என்ன நடந்தது, அம்மா உணவகத்துக்குன்னு இடிச்சு உடைச்சு அதை ஒரு வழி ஆக்கினாங்க உங்க ஆளுங்க. அந்த சாதனைகள் எல்லாம் பாருங்க.
பார்த்து தயவு செய்து அட்லீஸ்ட் அடுத்த தடவை எப்பயாவது வாய்ப்பு இல்லை வந்தீங்கன்னா ஆட்சியில அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண பாருங்க. இதெல்லாம் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நாளை பின்ன உங்க கட்சியை கொஞ்சம் மேல வளர்க்கறதுக்கு. ஏன்னா மக்களுக்கு உங்க கட்சி மேல இப்ப இருக்கிற எந்த கட்சி மேலேயுமே நம்பிக்கை இல்லை. அதனாலதான் தாவேக்காவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க சொல்லலாம் மெஜாரிட்டி மைனாரிட்டி அந்த டீ இந்த டீன்னு, எல்லா டீயும் பார்த்துதான் மக்கள் செலக்ட் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா நீங்க போய் எதிர்கட்சியில வெறும் 59 சீட்டுக்கு உட்காந்துருப்பீங்களா? இன்னும் பல திட்டங்கள். அரசு பேருந்துகளை ஓட்டுநர் கையில போன் இருக்கக்கூடாது, பாக்கெட்ல போன் இருக்கக்கூடாது. ரொம்ப அது இருந்ததுன்னா தண்டிக்கப்படுவாங்க, பனிஷ்மெண்ட் உண்டு கண்டிப்பா. அடுத்தது லஞ்சம் வாங்குறத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணா 1 லட்சம் ரூபாய் பிரைஸ். ஷார்ட் அடிச்சுட்டே போறாரு. ஒன்னு 4-6 தள்ளிட்டே போறாரு தலைவர் விஜய் அவர்கள். ஆனா இன்னும் சில விஷயங்கள் இப்போ சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்குல்ல, இந்த 1.5 வாரத்துல இது அதிகமாயிடுச்சு, இது இந்த மாதிரியான குற்றங்கள் அதிகமாயிடுச்சுன்னு. அதை நாங்க ஏத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்லல. ஏத்துக்கிட்ட முதல் நாள், பதவி ஏற்ற முதல் நாள்ல இருந்தே என்ன ஒரு சின்ன, அதாவது 10 மணிக்கு காலையில பதவி ஏற்கிறார் தலைவர் விஜய் அவர்கள்னா 10:01 ஒரு குற்றம் நடந்தா கூட தலைவர் விஜய் அவர்கள் மேலதான் விழும், இல்லைன்னு நான் சொல்லல. அதுக்கான கோரிக்கைகளும் போயிடுச்சு, அதுக்கான வேலைப்பாடுகளும் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம், தவறுகள் செய்யற எல்லா இடத்துலயும் அந்த முக்கியமான யாரு தண்டனைக்குரியவங்களோ அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டாங்கன்றது முக்கியமான விஷயம். அது பல பேர் சொல்றதே கிடையாது, வெறும் தவறுகளை மட்டும் சொல்றாங்க. அரெஸ்ட் பண்றதை பத்தி யாருமே சொல்லல. ஆனா செஞ்சவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனா போன ஆட்சி காலத்துல யாரெல்லாம் தவறு செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் தண்டிக்கப்படலை. ரொம்ப கேஷுவலா விட்டுட்டு 5 நாள் 10 நாள் அப்படி விட்டு தேடுறோம்னு சொல்றது, தண்டிக்காம விட்டுடுறதுன்றது பல விஷயங்கள் நடந்தது. ஏன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி டைம்ல அந்த கருணாகரன் அவனுக்கு கூண்டாஸ் போட்டு கூண்டாஸை ரத்து பண்ணாங்க. கூண்டாஸ் ரத்து பண்ற அளவுக்கு அவர் ஒன்றும் தியாகி கிடையாது. அடுத்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நேரத்துல எல்லாரும் அவங்களுடைய நினைவேந்தல்களை செலுத்திட்டு இருந்தாங்க. பல பேர் அறிக்கை மூலமா கொடுத்தாங்க, பல பேர் மீட்டிங்ஸ் நடத்தினாங்க. அந்த நாளை நினைவேந்தல் நாள்லாம் அங்க ஒரு அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு நம்ம பேசாம இருக்கிறது தான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு செய்யற அஞ்சலி. எலெக்ஷன் முடிஞ்சு வெளியவே தள்ளக்காட்டாத தலைவர் சீமான் அவர்கள் அப்போ ஒரு பெரிய மீட்டிங் போட்டு அதுக்கு உட்காந்துக்கிட்டு நினைவேந்தலை பத்தியோ முள்ளிவாய்க்காலை பத்தியோ இல்ல அங்க இருக்கிற மனிதருக்கு அஞ்சலி செலுத்துறதை பத்தியோ பேசல. பேசுனதுக்கு பாதிக்கு பாதி என்னன்னா, இந்த எம்பி அர்ஜுனா ராமச்சந்திரா அவரை பத்தி, ஏன்னா அவரு தான் உட்காந்து கழுவி ஊத்துறாரு எல்லா சேனல்லையும் சீமான் அவர்களை பத்தி. அதுக்கடுத்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களை பத்தி, அப்புறம் அவருடைய ஆட்சியை பத்தி. இது பேசுறதுக்கு தான் உங்களுக்கு அந்த நினைவேந்தல் ஸ்டேஜ் தேவைப்படுதா? அது பேசுறதுக்கு பல இடங்கள் இருக்கு. ஆனா அது புரிய போறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, நாங்க 8% ஓட்டு வாங்கியிருக்கோம். ஆனா நீங்க என்ன வாங்குவீங்க நாங்க பாக்குறோம். டெபாசிட் எடுப்பீங்க, நீங்க 234 தோப்பீங்கன்னு சொன்ன ஆளுங்க இப்ப முதலமைச்சரா போய் உட்காந்துட்டாரு. பேசுவோம் எது உண்மை பொய்ன்னு பேச வேண்டியது தானே? இல்ல இந்த சாட்டை போய் பேச வேண்டியது தானே? இங்க உட்காந்துட்டு சேனல் ஒரு இடத்துல ஒரு ரூம்குள்ள போட்டுட்டு இருக்கான்ல, அவன் அங்க போய் நீங்க பேசுங்க நான் பேசுறேன் உண்மையான்னு பேச வேண்டியது தானே? ப்ரூஃப் தான் கையோட வச்சிருப்பீங்கல்ல நீங்கெல்லாம். அந்த தைரியம் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு. இப்படி உட்காந்து வீடியோ போட முடியும், ஸ்டேஜ் முன்னாடி மக்கள் முன்னாடி உட்காந்து பேச முடியும். ஏன்னா மக்கள் அப்பாவிகள், ஐயோ பாவன் மன்னிச்சிருவாங்க, பேசுறத கேட்கதான் செய்வாங்க. ஆனா போங்கடாப்பா கொஞ்ச நேரம் டைம் பாஸ் ஆச்சுன்னு போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டியது தெளிவான ஒரு விஷயம். நீங்க பேசுற பேச்சு அவங்க மனசை தொட்டுடுச்சுன்னா, ஆனா அதுக்கப்புறம் நீங்க தான் நாயகன் அந்த மனிதர்கள் மனசுல. ஆனா அது தொடலுங்க, வெறும் வேடிக்கையா தான் உங்களை பாக்குறாங்க. அந்த வேடிக்கையை எப்படி மாத்தணும், நம்ம எப்படி நாயகனா உருவெடுக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஒரு சிங்களத்தானே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஸ்டேஜ்ல. எந்த மாதிரியான வார்த்தை? ஒரு தலைவன் தான் கீழே இருக்கிற எல்லா மக்களையும் அரவணைக்கிறவன் தான் தலைவன். நான் இவனை தான் பார்ப்பேன், நான் அவனை பார்க்க மாட்டேன் அப்படின்னா அங்க சுட்டு தள்ளவனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? அது தவறான செயலுங்க. அது முதல்ல மாத்திக்கோங்க. அடுத்தவங்களை தூட்டுறதோ நம்ம செய்யறதுதான் கரெக்ட்னு நினைச்சிட்டு போறது ரொம்ப தவறான விஷயம். தலைவர் விஜய் அவர்கள் தான் மேல ஒரு சொல்றாங்களா யோசிக்கிறாரு, தப்பா மாத்துறாரு. அது இப்போ இந்த பண்டிட் அவர்களை நியமிச்சது தவறுன்னு பல பேர் கேள்வி எழுப்பினாங்க. ஆக்சுவலி அது அன்னைக்கு காலையிலேயே அவங்க அதை திருப்பி ரீசெக் பண்ணலாமான்னு காலையிலேயே சட்டசபைக்கு வரதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க. சட்டசபைக்கு வந்த அப்புறம் பல பேர் கேள்வி எழுப்பினதுமே போனதுமே முதல் வேலையா நாங்க ரிவோக் பண்றோம், அதாவது ரத்து செய்யறோம், அவருடைய பதவியை நியமிச்ச பதவியை நாங்க ரத்து செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி மக்கள் சொல்றத எடுத்துக்கிட்டு அவர் வேலை செய்யறாரு, காதுல கேட்கிறாரு மக்கள் சொல்றத. நீங்க தயவு செய்து சொல்றதை கேளுங்க. யார் சொன்னா என்ன? அவரை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவரா அவர் பார்க்கல உதயநிதி ஸ்டாலினையோ பிரேமலதா அம்மாவையோ. நீங்கெல்லாம் அவங்களெல்லாம் எதிர்கட்சிகளா பார்த்திருந்தா அவர் காதுல வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் செய்யறதுதான் கரெக்ட்னு போயிட்டே இருக்கலாம். அவங்களும் மக்கள் தான், தமிழ்நாட்டுல அவங்களும் ஒரு பிரஜைகள் தான். அவங்க சொல்றதே நம்ம காது கொடுத்து கேட்டுதான் ஆகணும். நியாயமான விஷயத்துக்கு நம்ம இறங்கி போய் தான் ஆகணும், தவறே கிடையாது. அந்த ஒரு மாண்பு தான் அந்த மனிதனை ஒரு படியா ஏத்திட்டு மேல போய்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல கதறது இல்லாம ஆந்திரால பவன் ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காரு.
சீமான் அவர்கள் சொல்றாரு, யார் வேட்பாளர்னே தெரியாது இந்த மாதிரி கட்சியை நடத்துறாங்கன்னு. இவங்க நிறுத்தி வச்சவங்க எல்லாம் மட்டும் நட்சத்திர வேட்பாளர்களா? யாருமே யாருக்குமே தெரியாது. நீங்க கொண்டு வந்து பிரச்சாரம் பண்ண வச்சீங்க, அப்பதான் அந்த இடத்துல இருக்கிற ஒரு 10 பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளவுதான். ஆனா சீமான் ஐயாக்காக அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம்ல, ஏன் போடல? சீமான் ஐயா பேச்சு அவங்களை ஈர்த்து இருந்தா அவங்க கிட்ட போயிருக்கும்ல, ஏன் போகல? ஓட்டு அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும்ல, ஏன் போய் சேரல? இதைத்தானே நீங்க பிடிக்கணும். அதாவது இவர் பேசுனது வேடிக்கையா பார்த்தாங்களாமா, ஆனா வேடிக்கை காட்டுறவரை தலைவன் ஆக்கிட்டாங்களாமா. யார் வேடிக்கை காட்டினா? ஐயா அந்த மனிதர் அவர் தொழில நியாயமா தர்மமா கரெக்டா வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தாரு, அதனால அங்க உச்சாணி கும்பல நின்னாரு. அதே போல இங்கேயும் அதே மாதிரி நியாயமா தர்மமா பண்ணணும்னு நினைக்கிறாரு, இங்கேயும் ஒரு படியா ஏறிக்கிட்டு போறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து நல்ல வேலை என்ன உள்ள வரவிடாம பண்ணிட்டீங்க, உள்ள வந்திருந்தா 5-6 பேரோட எல்லாரையும் வெளியே அமைச்சிட்டு இருக்கா. யார் அந்த 5-6 பேர்? அதுல இந்த சாட்டை, இந்த இடும்பாவனம், இவங்க எல்லாம் இன்க்ளூடடா? சத்தியமா நாடு உருப்பிட்டு இருக்கு. தயவு செய்து சீமான நம்ப வைக்கிறதுக்கு மனிதனுக்கு ஏதாவது கொண்டு வாங்க. இப்போ வந்து புதுசா ஒண்ணு சொல்றாங்க, ஐயா தலைவரே நீங்க பண்றதுதான் இப்ப கரெக்ட், எப்படி வந்து மீடியாவை ஒமிட் பண்ணிட்டு போறீங்களோ, அதாவது மைக் எடுத்துட்டு வந்து நீட்டுறாங்க, பதில் கேட்கறாங்க, போங்கப்பான்னு சொல்லிட்டு போறாருல, இதே மாதிரி பண்ணுங்க, அப்பதான் கரெக்ட் உங்களுக்குலாம் அப்படின்னு. இன்னமும் தப்பாதான் புரிஞ்சு வச்சிருக்காங்க இவங்க. தலைவர் விஜய் அவர்கள் மீடியாவை ஒமிட் பண்ணாராமா, மீடியா கிட்ட பேசவே இல்லையாமா, அதனால தலைவர் ஆயிட்டாராமா. அதனால இவங்களும் இப்ப வந்து இதை ஒமிட் பண்றாங்களாமா. என்னங்க நீங்க பேசியே ஜெயிக்கலன்னா பேசாம ஜெயிச்சிருவீங்களா? பேசுங்க, பேசுறதுதான் உங்களுடைய அழகு, பேசுறதுதான் உங்களுக்கான ஆயுதம். நியாயமா பேசுங்க, கரெக்டா பேசுங்க. உங்களுக்கான நியாயத்தை, உங்களுக்கான பிரச்சனைகளை இதெல்லாம் இருக்கு தமிழகத்துல, இந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம் எடுத்து சொல்லுங்க. அதுதான் மக்களுக்கு, அதுதான் இந்த கட்சிகள் எல்லாம் எதிர்கட்சிகளா இருக்கிறவங்களுடைய வேலை. அடுத்து ஸ்டாலின் ஐயா அவர்களும் உதயநிதி ஐயா அவர்களும் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. அந்த காமெடியை பார்த்து நான் நல்லா கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு இருந்தேன். அது ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், பொண்ணும் மாப்பிள்ளையும் உட்காந்துருக்காங்க சோஃபால. அங்க போயிட்டு சுத்தி இந்த கட்சிக்காரங்களை உட்கார வச்சுட்டாங்க சேரை போட்டு. இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அந்த பக்கம் ஸ்டாலின் ஐயா அவர்கள், அந்த மாதிரி மாத்தி மாத்தி. அப்பா எங்க இருக்காங்க, அந்த பொண்ணோட அப்பா அம்மா எங்க, இந்த பையனோட அப்பா அம்மா எங்கன்னு ஒன்றும் தெரியல. பேசி 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 இவங்களை உட்கார வச்சுட்டு அவங்க உட்காந்து பேசி, அதாவது தாலி எடுத்து கொடுக்குறாங்க, தாலி கட்டுறாங்க. அது பேசுறதுக்கு முன்னாடி நடந்து அப்புறம் நடந்ததா தெரியல. தாலி எடுத்து கொடுக்குறாங்க, கட்டுறாங்க. கட்டும்போது இந்த பொண்ணோட அம்மாவோ அந்த பையனோட அம்மாவோ பக்கத்துல இல்லைங்க, மொத்தமா எல்லாரும் அந்த ஆண்கள் தான் சுத்தி இருக்காங்க. அவங்களுக்கான ஃபங்க்ஷன் யாது, அவங்களுக்கான உரிமை, அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுங்க முதல்ல. நீங்க போய் ஆக்கிரமிச்சுக்கிறதுக்கு கல்யாண ஃபங்க்ஷன், அது அரசியல் ஃபங்க்ஷன் இல்லை. அங்க போய் உங்க அரசியலை காட்டக்கூடாது, அது தவிர. அதுக்கு நீங்க தனி ஸ்டேஜ் வச்சுக்கணும். அந்த பொண்ணு மாப்பிள்ளைய நினைச்சிருப்பாங்க, ஐயா நாங்க இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன்ல நாங்க தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா இருந்திருக்கணும், நீங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் எடுத்துட்டு போறீங்கன்ற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு சத்தியமா அந்த விஷயம் எங்கேயும் பிடிக்கவே பிடிக்காது. கல்யாணத்துல வந்து அரசியல் பேசுறது முதல்ல தவறு. வந்தீங்களா, பொக்கே கொடுத்தீங்களா, கிஃப்டை கொடுத்தீங்களா, போய்கிட்டே இருங்க. சரி, அங்க என்ன அரசியல் பேசினாங்க தெரியுமா? அவங்க வந்து எந்த ஒரு ஏஜென்ட் வைக்கல, எங்கேயுமே முகவர்கள் வைக்கல, அதை பண்ணல இதை பண்ணல, குழந்தைங்களை வச்சு தாத்தா பாட்டிங்கக்கிட்ட டிமாண்ட் பண்ணி ஓட்டு வாங்கிட்டாங்க. சரி வாங்கிட்டோம், நம்ம வந்து இதுக்கப்புறம் நம்மளும் பார்த்து இதை வந்து இதுல இருந்து கத்துக்கிட்டு நம்ம வெளியே வரலாம், என்ன நாளைக்கு நீங்களும் குழந்தைங்களை வச்சு ஓட்டு வாங்கலாம் அப்படிங்கிறது தப்புறானா? அது ஜென்மத்துக்கும் நடக்காது. ஏன்னா இங்க குழந்தைகளும் தலைவர் விஜய் அவர்களை விரும்புறாங்க, அங்க குழந்தைகள் தலைவர் ஸ்டாலின் ஐயாவையோ இல்ல உதயநிதி அவர்களையோ வந்து விரும்புறாங்களான்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. மிஞ்சி மிஞ்சி போனா நீங்க ஒரு குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுத்து வேணா ட்ரை பண்ணலாம். ஆனா அதுங்களும் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணோம், நம்ம மக்கள் மாதிரி இந்த பக்கம் தள்ளிடும். அடுத்து சோசியல் மீடியா வார்த்தையை சொல்றாங்க. சோசியல் மீடியாலையும் இன்ஸ்டாலையும் இவங்க ரொம்ப ஆக்டிவா இருந்திருக்காங்க, நிறைய பண்ணாங்கன்ற மாதிரி. இவங்க பண்ணதெல்லாம் நமக்கு தெரியாமலாம் கிடையாது. அதுதான் சொல்ற, எப்படி என்டிகே வந்து தவறான பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே போல இப்ப திமுக தவறான பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த 2 ட்ரெயின்களும் போய் ஒரு இடத்துல முட்ட போது பாருங்க, எங்க வழி இல்லாத ஒரு பாதையை நோக்கி இப்படி கிராஸ் போட்டு வச்சிருப்பாங்க பாருங்க, அங்க போய் முட்டும். அதோட நின்றுச்சு, சகாப்தம் முடிஞ்சுது. அட்லாஸ்ட் எல்லா தலைவர்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி தலைவர் விஜய் அவர்கள் கிடையாது. இன்னும் பல பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள, ஒன்னொன்னாதான் வெளியே வரும். எனக்கு வந்து ஆதங்கம் தாங்கலை. இன்னும் கேவலமா பேசின பல பேர் இருக்காங்க, அவங்கள பத்தி எல்லாம் நிறைய பேசணும்னு ஆசை தான். முடிஞ்சா நான் அதை ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்றேன். மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.